சிவபுரம் கும்பகோணத்தின் தென்கிழக்கில் 3 கல் தொலைவில் உள்ளது. ஞானசம்பந்தப் பெருமானாலும் நாவுக்கரச பெருமானாலும் தேவாரப் பதிகம் பெற்ற திருத்தலம். கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் சிவபுரம். திருப்புகழ் 872. மனம் எனும் பொருள் வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு அதிலே 13 வகையாலே வரு சுகம் துயர் ஆசையிலே உழல் மதியை வென்று பராபர ஞான நல் வழி பெரும்படி நாயடியேனை நின் அருள் சேராய். ஜனனி சங்கரி ஆரணி நாரணி விமலி எண்குண பூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள் பாலா. சிறை புகும் சுரர் மாதவர் மேல் பெற அசுரர் தம் கிளையானது வேறற சிவன் உகந்தருள் கூர்த்தரு வேல் விடு முருகோனே. கனகன் அம் கையினால் அரை தூணிடை மனித சிங்கமதாய் வரை பார்த்திசை கடல் கலங்கிடவே பொருதே உயிர் முனையாலே கதற வென்று உடல் கீழ் அவன் உயிர் உதிரமும் சிதறாது அமுதாய் உணு கமல உந்தியனாகிய மால் திரு மருகோனே. தினகரன் சிலைவேள் அருள் மாதவர் சுரர்கள் இந்திரனார் உரகாதிபர் திசைமுகன் செழு மாமறையோர் புகழ் அழகோனே. திரு மடந்தையர் நாள் இருவோர் நிறை அகமொடு அம்பொன்னினாலய நீடிய சிவபுரம் தனில் வாழ் குரு நாயக பெருமாளே. சிறை புகும் சுரர் மாதவர் மேல் பெற அசுரர் தங்கிளையானது வேறற சிவன் உகந்தருள் கூர்த்தரு வேல்விடு முருகோனே. நாய் அடியேனை நின் அருள் சேராய். உலகம் யாவும் தோன்றுவதற்கு காரணமானவள் சங்கரி ஆத்திமாலை அணிந்தவள். ஆரணி நாரணி விமலி எண்குண பூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள் பாலா. சிறையில் இடப்பட்டிருந்த தேவர்களும் பெரிய முனிவர்களும் மேலான நிலையை பெற அசுரரின் கூட்டமெல்லாம் வேறற்று அழிய சிவபெருமான் மகிழ்ந்து அருளிய கூறிய வேலை எய்த முருகோனே. சிவன் உகந்து அருள் கூர்த்தரு வேல்விடு முருகோனே. இரணியன் தன் உள்ளங்கையினால் அடித்த தூணி நின்றும் நாரசிம்மமாக மலை பூமி திசைகள் கடல் கதறுமாறு தோன்றி போர் செய்து நகநுனியால் இரணியன் கதறி அழுமாறு வெற்றி கொண்டு அவன் உடம்பை கீறி உயிரை கீழே சிந்தாத வண்ணம் அமுதாக உண்ட தாமரை போலும் கொப்பூல் உடைய திருமாலின் மருமகனே. கதிரவன் கரும்பு வில் கொண்ட மன்மதன் தினகரன் சிலைவேள் அருள் மாதவர் தேவர்கள் இந்திரர்கள் நாக உலகத்தவர்கள் நான்முகன் செழுமையான சிறந்த அந்தணர் புகழும் அழகனே. திருமடந்தையர் நாள் இருவோர் அஷ்டலட்சுமிகள் நிறைந்த வீடுகளுடன் அழகிய பொன்னாலான கோயிலில் சிறப்பாய் விளங்குகின்ற சிவபுரப்பதியிலே வாழ்கின்ற குருநாதனே பெருமாளே. மனம் என்ற பொருளுடன் வானம் காற்று தீ நீர் இவற்றுடன் பூமி என்ற பஞ்சபூதங்கள் கூடிய ஓர் உடல் என்ற உருவத்தை கொண்டு 96 தத்துவ கூறுபாடுகளினால் ஏற்படும் இன்ப துன்பம் ஆசை என்ற இவற்றில் அலைகின்ற என் அறிவை நான் வெற்றி கொண்டு அடக்கி மேலான ஞானம் என்ற நல்ல நெறியை அடையுமாறு நாய் போன்ற எனக்கு நின் திருவருளை கூட்டுவிப்பாய். நாய் அடியேனை நின் அருள் சேராய் என்று வேண்டியவாறு.